பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம லைக் வந்து ஆன்சபிள்னா என்ன, ஆன்சபிளோட கான்செப்ட்ஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அண்ட் ஆன்சபிள்ல ரொம்ப மெயின் எதுக்காக ஆன்சபிள் யூஸ் பண்றாங்க, அதோட பர்பஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சபிள்ல வந்து எப்படி ஒரு இன்ஸ்டலேஷன் பண்றது, அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜென்ட் யூஸ் பண்ணி பண்றது எப்படி, மேனுவல் ப்ராசஸ் எப்படி பண்றதுன்றதை நான் சொல்லியிருந்தேன். மேனுவல் ப்ராசஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு டாஸ்காக கொடுத்துருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் வேற என்ன பண்ணோம், அண்ட் ஆன்சபிள்ல ரொம்ப முக்கியமான காம்பனன்ஸா நம்ம என்னென்ன காம்பனன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 4 காம்பனன்ட் பத்தி பேசியிருப்பேன். அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சபிள்ல மெயினா ஒரு 4 காம்பனன்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது என்னென்னு சொல்லி பேசியிருந்தோம். அப்பா என்னென்ன கான்செப்ட் படிச்சிருந்தோம், அந்த 4 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்ன? பிளே புக், ரோல்ஸ், ஆட்டோ கமெண்ட்ஸ், ஆடா கமெண்ட்ஸ், வேற பிளே புக், வேற வால்ட், வேற ரோல்ஸ். சரிங்களா, இதுதான் சினாரியோ. ஓகே, அப்ப 4 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம பேசியிருந்தோம். ஆடா கமெண்ட்ஸ், பிளே புக், வால்ட், அப்புறம் ரோல்ஸ். அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்டர்வியூல அதிகமா கேட்கறது என்ன கேட்பாங்கன்னு சொன்னேன்? பிளே புக் தான் அதிகமா கேட்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா, ஸோ பிளே புக் தான் இன்டர்வியூல ஆன்சபிள்ல இருந்து கேட்கற கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளே புக் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்பாங்க. உங்களுக்கு பிளே புக் எழுத தெரியுமா, ஹேவ் யூ ரிட்டன் எனி பிளே புக் அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிளே புக் சினாரியோ எப்படி, ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல ஆடா கமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஆடா கமெண்ட்ஸ் என்ன, வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஆடா கமெண்ட்ஸ்? ஆன்சபிள் வால்ட்டா? ஒரு சிங்கிள் கமாண்ட் நம்ம புஷ் பண்ணி எப்படி ஸ்லேவ் மெஷின்ஸ்ல இன்ஸ்டால் பண்றது பார்க்கிறது. சிங்கிள் கமாண்ட்னு சொல்றதை விட சிங்கிள் டாஸ்க். ஓகேங்களா, ஓகே, ஒரு சிங்கிள் டாஸ்க ஒரு கமாண்ட் கொடுத்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் நம்ம ஆடா கமாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு 10 மிஷின் இருக்கு. 10 மிஷின் எனக்கு வந்து லைக் வந்து அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் ரன் பண்றேன்னா அது ஒரு ஆடா கமெண்ட்ஸ். அதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் ரன் பண்ணனா அது ஒரு ஆடா கமெண்ட். இப்போ நான் வந்து எல்லா சர்வரும் பிங் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? ஆன்சபிள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? Ansible all -i. Ansible all -i slash.txt -m ping. Okay, so Ansible all -i saves.txt then -m ping. Okay, so அப்ப இது ஒரு கமாண்ட் டு ping all the machines. to ping all the machine, அதுக்கு நான் ஒரு கமாண்ட் ரன் பண்ணேன். இதுதான் நான் என்ன சொல்றேன், ஆடா கமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு ஒரு கமாண்டை கொடுத்து நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்றீங்கன்னா அது ஆடா கமெண்ட்ஸ். பிளே புக் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ஒரு செட் ஆஃப் கமாண்ட், ஒரு செட் ஆஃப் டாஸ்க். ஓகேங்களா, ஒரு செட் ஆஃப் டாஸ்கை கம்பைன் பண்ணி அது ஒரு ஃபைல்ல வச்சு ரன் பண்றாங்கன்னா அதுதான் பிளே புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் டாஸ்கை கம்பைன் பண்ணி அது ஒரு ஃபைலா வச்சு ரன் பண்றாங்கன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிளே புக். அதாவது மல்டிபிள் டாஸ்கை கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் ஃபைல்ல ரன் பண்றாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பிளே புக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, மல்டிபிள் டாஸ்கை கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் ஃபைல்ல ரன் பண்றீங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றீங்க, பிளே புக். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லா ஒரு பிளே புக் கான்செப்ட்னா என்ன அப்படின்றதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு பிளே புக்னா என்ன, அது எப்படி எழுதுறது, அதுல வந்து என்ன கான்செப்ட்ஸ்ல எழுதுவாங்க, இதைதான் நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுல
ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்டா ஒரு சின்ன ஒரு பிளே புக்ல இருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளே புக் எழுத ஆரம்பிக்கும். ஸோ பிளே புக் எழுதுறது வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். பிளே புக் வந்து பெரிய சினாரியோலாம் கிடையாது எழுதுறது. வெரி சிம்பிள் சினாரியோஸ்ல எழுதலாம். அதுக்கு உங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாமல் லாங்குவேஜ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாமல் ஸ்கிரிப்டிங் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ யாமல் ஸ்கிரிப்டிங்னு உடனே நம்ம பெருசா கோடிங்லாம் எழுதணும். ஐயோ என்னடா கோடிங்கே வராதுன்னாங்களே அப்படிலாம் நீங்க ஒரி பண்ண வேண்டாம். யாமல் ஸ்கிரிப்டிங்ன்றது வெரி வெரி சிம்பிள் ஸ்கிரிப்டிங். லைக் வந்து ஒரு பைத்தானை பேஸ் பண்ணி தான் ஆன்சிபிள் இருக்குன்றதுனால யாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான மிஷின் லாங்குவேஜ் அது. ஓகேங்களா? எட் another மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன்ஸுக்கு இந்த யாமல் லாங்குவேஜ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். வெரி சிம்பிள் சினாரியோ. இது எப்படி எழுதுறதுன்றத நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். இதுல மேஜரா நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு மெயினா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆன்சிபிள்ல உங்களுக்கு மாடியூல்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஆன்சிபிள்ல உங்களுக்கு மாடியூல்ஸ்னா என்னன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் மாடியூல்ஸ்னா என்ன சொன்னேன், வாட் இஸ் மீன் ஆஃப் மாடியூல்ஸ்னு சொன்னேன். லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மாடியூல்ஸ்? மாடியூல்ஸ்னா என்ன? ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்றீங்க. அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் மாடியூல்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாடியூல்ஸை யூஸ் பண்ண மட்டும்தான் ஆன்சிபிள் அது ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எம் இன்ஸ்டால் அப்பாச்சி அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த எம்ன்றது கமாண்ட். அந்த கமாண்டை கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தாதான் லினக்ஸ்ல அந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் நீங்க ஆன்சிபிளுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா யூசிங் த மாடியூல்ஸ். த மாடியூல்ஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு டாஸ்க், ஒரு ஆன்சிபிளுக்கு நீங்க கொடுக்குற டாஸ்க் நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா யூசிங் த மாடியூல்ஸ். இந்த மாடியூல்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து கஸ்டம் மாடியூல்ஸ், ஒன்னு வந்து கோர் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்ஸ் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர் மாடியூல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். நம்ம என்ன பண்றோம், கோர் மாடியூல்ஸ் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போறோம். கோர் மாடியூல்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் மாடியூல்ஸ் ஆன்சிபிள்ல இருக்கு. அந்த மாடியூல்ஸை நம்ம எப்படி அதை நம்மளுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் கோர் மாடியூல் கான்செப்ட். கோர் மாடியூல்ன்றது ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் மாடியூல்ஸ் ஆன்சிபிளுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஆன்சிபிளோட அபிஷியல் டாக்குமெண்ட் பேஜஸ்ல இருக்கு. அந்த மாடியூல்ஸை ரெஃபர் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கான பிளே புக்கை நீங்க யூஸ் பண்ணி எழுத போறீங்க அந்த மாடியூல்ஸை ரெஃபரன்ஸா வச்சு. கஸ்டம் மாடியூல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கஸ்டமைசபிளா நீங்களே என்ன பண்றீங்க, ஒரு புது மாடியூல், ஒரு புது ஃபங்க்ஷனை நீங்களே என்ன பண்றீங்க, ஒரு புது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை என்ன பண்றீங்க, நீங்களே கிரியேட் பண்றீங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கஸ்டம் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கஸ்டம் மாடியூல்ஸை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மாடியூல்ஸ் ஆர் கிரியேட்டட் பை பைத்தான்ஸ். ஏன்னா ஆன்சிபிள் இஸ் கிரியேட்டட் பை பைத்தான். ஓகேங்களா? ஆன்சிபிள் இஸ் கிரியேட்டட் பை பைத்தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு புதுசா ஒரு டாஸ்க் பண்றதுக்கு நீங்களே ஒரு புதுசா ஒரு மாடியூலை ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா தட் மாடியூல் வில் பி கால்ட் ஆஸ் அ கஸ்டம் மாடியூல். அப்ப அந்த கஸ்டம் மாடியூல்ஸை நீங்க பில்ட் பண்ணணும், எழுதணும் அப்படின்னா யூ நீட் டு நோ அபவுட் த பைத்தான். நம்ம அதுக்கு தெரியாது. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கோர் மாடியூலை எப்படி யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு கோர் மாடியூல்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கோர் மாடியூல்ஸ்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், ஒரு ப்ரீடிஃபைன் மாடியூல்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிள்ல டாக்குமெண்டேஷன்ஸ்ல இருக்கு. அந்த மாடியூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம். இப்ப லாஸ்ட் கிளாஸஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாடியூல்ஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அது என்னென்ன மாடியூல்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸஸ்லயே ஒரு 3 மாடியூல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன மாடியூல்ஸ்? இந்த ஆடா கமெண்ட்ஸ்லயே நீங்க அந்த மாடியூல்ஸ் தான் மென்ஷன் பண்ணீங்க. லாஸ்டா ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? என்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் பூர்ணிமா? என்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்?
anyone? இப்ப யாருமே அப்ப வந்து லாஸ்ட் கிளாஸ்க்கான இது பிராக்டிஸ் கூட பண்ணல, கரெக்டா? எஸ் ஆர் நோ? I said yes or no. ஒரு திங்க் பண்றதுக்கு ஒரு மாடியூல், அந்த HTTP இன்ஸ்டால் பண்ற மாடியூல், HTTP சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மாடியூல். அப்புறம் வேற என்ன மாடியூல் பார்த்தோம்? இன்னும் ஒரு மாடியூல் காப்பி அப்படின்ற ஒரு மாடியூல் பாத்தீங்களா? காப்பின்ற மாடியூல் பாத்தீங்களா? சோ மொத்தம் எத்தனை மாடியூல் பார்த்திருக்கீங்க? 4 மாடியூல் பார்த்திருக்கீங்க. திங்க் பண்றதுக்கு ஒரு மாடியூல், இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு மாடியூல், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மாடியூல், காப்பி பண்றதுக்கு ஒரு மாடியூல். அப்ப அது எல்லாமே மாடியூல்ஸ் தான். என்ன அதை நான் உங்களுக்கு ஒரு ஆடா கமெண்டா சிங்கிள் லைன்ல நான் என்ன பண்ணிட்டேன், அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டேன். அது எல்லாத்தையுமே எப்படி வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு செட் ஆஃப் லென்த்தி லைன்ஸா எப்படி எழுதுறதுன்றதா பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஎஸ் கோட் எடிட்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். இது யாருக்காவது தெரியாம இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல போயிட்டு விஎஸ் கோட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா விஎஸ் கோட் அப்படின்னு போட்டீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் எடிட்டர் டூல் தான், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம வந்து நிறைய கோட்ஸை வந்து எழுத போறோம். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்கனைசேஷன்ல இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதிகமா யூஸ் பண்றாங்க, விஎஸ் எடிட்டர்ஸ் தான். இதுல நிறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும், ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் உங்க கோடை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுனால நீங்க வந்து ஃபுல்லா கோடு எழுதணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கோடோட ஒரு பாதி இது கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா பெண்டிங் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஃபுல்லா ஃபில் பண்ணி கொடுத்துரும். நீங்க ஜஸ்ட் அதுல வந்து வேல்யூஸ் மட்டும் மாத்தினா கூட போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஎஸ் கோட் எடிட்டர்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு நியூ ஃபைல், நியூ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றேன். நியூ டெக்ஸ்ட் ஃபைலு, அதுல நான் செலக்டிங் அ லாங்குவேஜ். நான் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் இப்ப? யாமல். யாமல். ஓகேங்களா? யாமல் yet another markup language. ஓகேங்களா? yet another markup language. நீங்க பாத்தீங்கன்னா அதோட சிம்பிள் நீங்க மாறி இருக்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் மாதிரி காமிக்கும். அதான் யாமலோட சின்டாக்ஸ் சிம்பிள். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரைட் ஒன் பிளேபுக். நான் வந்து ஒரு சாம்பிள் பிளேபுக் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் பிளேபுக் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஹெட்டர் கான்செப்ட் மென்ஷன் பண்ணணும். ஹெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். போஸ்ட் அப்படின்னு கொடுத்து போஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் யாரா வந்து எந்த சர்வர்ஸ்ல நான் வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த சர்வர்ஸோட குரூப்பிங் நேம்ஸ். இப்ப என்கிட்ட 2 சர்வர் இருக்கு, 2 சர்வர்லயுமே எனக்கு வந்து அட் அ டைம்ல எனக்கு நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஆல் அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா எனக்கு 2 சர்வர்ல நடக்கக்கூடாது, ஒரே ஒரு சர்வர்ல மட்டும் தான் நடக்கணும். அப்ப நான் எப்படி பண்றது? நான் லாஸ்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு நான் 2 சர்வர்லயுமே அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ற சினாரியோஸ் நான் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றதுக்கான சினாரியோ பண்ணி காமிச்சேன். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா எனக்கு 2த்துல ஒரு சர்வர்ல தான் இந்த ஆக்டிவிட்டி நடக்கும். அப்ப எப்படி பண்ணுவீங்க? அப்ப அந்த இடத்துல we are using one concept called as grouping. We are using one concept called as grouping. அப்ப நான் vi slaves.txt அப்படின்ற ஃபைல்ல போயிட்டு இன்சர்ட் மோட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm just mentioning that name. நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத நான் வந்து வெப் சர்வர் மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெப் சர்வர் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். சரிங்களா? ரெண்டாவது இருக்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப் சர்வர் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். என்ன பண்றேன்? ஆப் சர்வர். ஓகே. சோ இந்த சினாரியோவை என்ன சொல்லலாம்னா குரூப்பிங் சினாரியோஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்க இந்த நேம்ல தான் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, எந்த நேம்ல வேணாலும் கொடுக்கலாம்.
ஆனா ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இன்டர்வியூல என்கிட்ட ஒரு 50 சர்வர் இருக்கு. அந்த 50 சர்வர்ல 10 லினக்ஸ் இருக்கு, 10 ரெட் ஹேட் இருக்கு, 10 உபுண்டு இருக்கு, 10 சுசி இருக்கு, 10 சென்டோஸ் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 50 சர்வர் இருக்கு. அதுல எனக்கு வந்து உபுண்டுல மட்டும் எனக்கு வந்து ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன பண்ண சொல்றாங்க? உபுண்டுல மட்டும் எனக்கு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? ஓகேங்களா? உபுண்டுல மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றாங்க. சரி. சொல்லுங்க. உபுண்டு தவிர மீதி எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல்ல சேவ். உபுண்டுவை தவிர எல்லாத்துக்கும் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். எதுக்கு ஆஸ்ட்ரிக் சிம்பிள்? அது போட்டு நம்மளால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்படி இல்ல, அது கிடையாது. இப்ப எல்லா ஐபி அட்ரஸும் இதுல நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அதான் இப்ப இதுல எல்லா slaves டாட் இன்வென்டரி ஃபைல்ல எல்லா ஐபிஸையும் நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இதுல எது உபுண்டு, எது விண்டோஸ், எது லினக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க அதை வந்து செக்ரிகேட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குரூப்பிங் நேம் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் வெப் சர்வர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல உபுண்டு, ரெட் ஹேட், அப்புறம் வந்து சென்டோஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த ஹெட்டிங் கீழே நீங்க என்ன பண்ணிக்கணும்? எல்லா ஐபி அட்ரஸும் கான்ஃபிகர் பண்ணணும். இதெல்லாம் வந்து உபுண்டுல வரும், இதெல்லாம் வந்து ரெட் ஹேட்னு சொல்லி எப்படியும் அந்த ஓஎஸ்க்கான ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். அதை இந்த லேபிள் கீழே நீங்க என்ன பண்ணிக்கணும்? மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு மிஷினை மட்டும் தான் கால் பண்ணணும். லைக் வந்து எனக்கு வெப் சர்வர் மட்டும் தான் கால் பண்ணணும்னா எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, ஆன்சிபிள் ஃபர்ஸ்ட் ஆல்னு கொடுத்தேன் இல்லையா? அதுக்கு பதிலா என்ன கொடுக்கணும்? இப்ப வெப் சர்வர் என்ன கொடுக்கணும்? வெப் சர்வர் -i slaves.txt -m ping. இப்ப எனக்கு எத்தனை மிஷின் பிங் ஆகும்? ஒரு மிஷினா 2 மிஷினா? ஒரு மிஷின் தான் பிங் ஆகும். ஏன்னா வெப் சர்வர் கீழே எத்தனை டேக் பண்ணியிருக்கோம்? ஒரு ஐபி அட்ரஸ் தான் டேக் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு ஒரு மிஷின் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்? பிங் ஆகும். சரிங்களா? அப்ப இதே சினாரியோ தான் என்னோட பிளே புக் எழுதும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க மென்ஷன் பண்ணிடுறேன் வெப் சர்வர் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இப்போ ஹோஸ்ட் நேம்ல நான் வெப் சர்வர் மென்ஷன் பண்றேன். அப்ப வெப் சர்வர்ன்ற நேம் கீழே எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கோ அத்தனை ஐபி அட்ரஸ்லயுமே எனக்கு என்ன ரன் ஆகும்? இந்த நான் எக்ஸிக்யூட் பண்ண போற டாஸ்க் ரன் ஆகும். சரியா? அப்ப -host வெப் சர்வர் தென் remote user ஓகே, யூசர் நேம் வந்து EC2-user தென் become அப்படின்னும் போது எஸ். பிகம்ன்றது என்ன? நீங்க ஆடா கமெண்ட்ஸ் ரன் பண்ணும்போது லாஸ்ட்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா -b அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். பாத்தீங்கன்னா தெரியும். -bன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த -b எதுக்காக மென்ஷன் பண்ண? -b எதுக்காக மென்ஷன் பண்ண? அந்த -bன்றது எதுக்காக மென்ஷன் பண்ண நான் ஆடா கமெண்ட்ஸ்ல? -b எதுக்காக? ஃபார் ரூட் ப்ரிவிலேஜ். அதாவது இப்ப நான் வந்து ஆன்சிபிள் கிட்ட ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். Ansible is going to install one package into Linux machine in slave machine, right? அப்ப Ansible is going to install that. அப்ப Ansibleக்கு ஒரு privilege இருக்கணும்ல? Ansible தானே உங்க டாஸ்க் பண்ண போறாரு. எஸ் ஆர் நோ? அப்ப Ansibleக்கு ஒரு நீங்க 10 பேர் இருக்கீங்க. நீங்க கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கீங்க. 10 பேர் இருக்கிறீங்க. ஒருத்தர் கூட ஆன்சர் பெருசா வாயில இருந்து வரவே இல்லை. எக்ஸப்ட் அரவிந்த் அண்ட் கார்த்திகை தவிர. மீதி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்திக் அரவிந்துக்கு மட்டும் கிளாஸ் எடுத்தா போதுமா? நீங்க எல்லாரும் அப்படியே டிராப் அவுட் ஆயிடுறீங்களா எல்லாரும்? இல்ல யாருக்காவது மைக் இஷ்யூ, என்னால பேச முடியாது, நான் வெளியில இருக்க மாதிரி யாராவது இருக்கீங்களா? அப்புறம் யாருமே அமைதியா இருக்கீங்க? எனக்கு எக்ஸப்ட் கார்த்திக் அண்ட் அரவிந்த் தவிர எல்லாருமே பேசணும். இப்ப சிஷான், ஆதித்யா, விஜய், மாறன், மரியா, பூர்ணிமா, வாய்ஸ் கிளியரா? Clear, sir. கிளியர்.
புரியலன்னா புரியலன்னு அப்படியே சொல்லிடுங்க. நான் அதுக்கேத்த மாதிரி கூட நான் வேற மாதிரி கூட நான் கிளாஸ் எடுக்கிறேன். நான் பொறுமையா நான் 10 மணி வரைக்கும் கூட நான் கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாரும் புரிஞ்ச மாதிரி புரியணும் எனக்கு. அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப அவங்க 2 பேர் மட்டும் தான் கிளாஸ் கவனிக்கிறாங்களா? எனக்கு அவங்க 2 பேர் கிட்ட இருந்து மட்டும் தான் எனக்கு வாய்ஸ் வருது. எஸ் சார் அப்படின்னு வாய்ஸ் வருது. மத்தவங்க யாரு கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 10 பேர் அட்டெண்ட் பண்றீங்க. 10 பேர் கிட்ட இருந்து ஒருத்தருக்கு சவுண்ட் வரல. ஏன் அப்படி? புரியலையா? புரியலன்னா சொல்லுங்க. நான் வேற மாதிரி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் கிளாஸ் எடுக்கிறேன் நானு. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அரவிந்த், கார்த்திக் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல மாறன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல ஜி. அப்புறம் ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? அப்பயும் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஜாலியா பேசுங்க. ஏதாவது நம்ம படிக்க வந்திருக்கோம் கைஸ். நம்ம படிக்க வந்திருக்கோம். ஏதாவது தெரியலனா இத டவுட் இருக்குன்னா இது கேட்டாங்கன்னா நான் சொல்றேன் நானு. இல்ல இன்கேஸ் நீங்க புதுசா ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலன்னா நான் ரெஃபர் பண்ணி கூட நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. பட் ஆனா பேசுங்க. ஓகேங்களா? அது இன்டராக்ட் பண்ணா மட்டும் தான் நிறைய விஷயங்கள் நான் பேச முடியும். நீங்க வந்து எல்லாருமே புது டொமைனுக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு இத பத்தின சில பேருக்கு இத பத்தி ஒரு ஐடியா இருக்கும். சில பேர் இத பத்தின ஐடியாவே இல்லாம படிக்கிறீங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்கள மாதிரி ஒரு டொமைன்ல இருந்து வந்தவன் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு டவுட் அப்படி இது சார் இந்த இடத்துல எனக்கு அது டவுட்டா இருக்கு. இது அப்படின்னு கேட்கும்போது தான் அதுல நான் வேற எப்படிலாம் சொல்லலான்றதை என்னால சொல்ல முடியும். நீங்க ரொம்ப அமைதியா இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதான்ப்பா கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் இதுதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு புரியுமா அப்புறம்? என்னடா வந்தான், ஏதோ 4 இது போட்டான், என்னன்னே தெரியல அப்படின்ட்டு அப்ப உங்க மைண்ட் செட் என்ன இருக்கும்? எனக்கு அப்ப அந்த மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற கிளாஸ் எனக்கு அது சாட்டிஸ்ஃபையா இருக்கணும். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையா இருக்கோ இல்லையோ, நான் எடுக்கிற கிளாஸ் எனக்கு அது சாட்டிஸ்ஃபையா இருக்கணும். நான் கிளாஸ் எடுத்தேன்ப்பா, கிளியரா எடுத்திருக்கேன்ப்பா, இந்த கான்செப்ட்லாம் கரெக்டா கவர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வரும். புரியுதுங்களா? அந்த ஒரு மைண்ட் செட்ல நான் எப்பவுமே கிளாஸ் எடுப்பேன். நீங்க எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் என்னமோ உங்களுக்கு புரியாத மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறேனோன்ற மாதிரி எனக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. அப்படி ஏதாவது நான் தப்பா எடுக்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா சொல்லுங்க. நான் அதை வேணா வேற மாதிரி கூட நான் மாத்தி கூட எடுக்கிறேன். கிளியர் தானே? இல்ல ஏதாவது புரியல, ஏதாவது இதுவா இருக்கு. Clear, sir. ஏதாவதுன்னா ஓப்பனா சொல்லிடுங்க. இல்லைன்னா தனியா கூட எனக்கு பர்சனலா கூட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுங்க. நான் பாக்குறேன் அத. நான் யாருமே எதையும் நான் சொல்ல போறது இல்ல. புரியுதுங்களா? அது கொஞ்சம் இது பண்ணுங்க. இன்டராக்டிவா பேசுங்க. சரிங்களா? அப்பதான் நிறைய விஷயங்கள் பேச முடியும். ஓகே. டன். சோ கமிங் டு த டாபிக். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டர் கான்செப்ட மென்ஷன் பண்றோம். லைக் மென்ஷனிங் தட் ஹோஸ்ட் நேம் லைக் வெப் சர்வர், remote user at easy to user, and mentioning that root privilege as a become is yes. Okay. Then after that நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are mentioning the task. இப்பதான் நம்ம டாஸ்க் கொடுப்போம். நான் ஒரு சிம்பிள் பிளே புக் தான் எழுத போறேன் ஃபர்ஸ்ட். இதுல நான் ஃபர்ஸ்ட் ஐ மென்ஷனிங் த டாஸ்க் லைக் நம்ம அந்த அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன்ல இருந்து ஆரம்பிப்போமே. ஃபர்ஸ்ட் அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா என்ன கமாண்ட் கொடுக்கணும்? நார்மலா லினக்ஸ் மிஷின்ல என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? சூப்பர். m install அப்படின்னு கொடுக்கறது தான் கமாண்ட். இதுவே நீங்க அதை ஆன்சிபிள் கிட்ட கொடுக்குறீங்கன்னு போது ஆன்சிபிள்ல நீங்க என்னவா கொடுக்கணும்? அதை ஒரு மாடியூலா கொடுக்கணும். சரிங்களா? ஆன்சிபிளுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? ஒரு மாடியூலா கொடுக்கணும். அப்ப இதுக்கான மாடியூல் நான் வந்து எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ஐ எம் ரெஃபரிங் தட் ஆன்லைன்ல இருந்தே நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டா உங்களோட ஆர்கனைசேஷன்ஸ் இதுல இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஏதாவது புதுசா கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லாமே இதுல இருக்கும். லைக் உங்களோட லைப்ரரிஸ், உங்க ஆர்கனைசேஷன் லைப்ரரிஸ்ல வச்சிருப்பாங்க. இந்த மாடியூல்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் உங்களோட லைப்ரரிஸ்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல ரெஃபர் பண்ணி கூட எழுதலாம். நான் ஆன்லைன்ல ஆல் மாடியூல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ்ல ஓபன் பண்றேன். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மாடியூல்ஸ். ஓவராலா ஏடபிள்யூஎஸ்ல மட்டும் பாத்தீங்க சாரி ஏடபிள்யூஎஸ் ஆன்சிபிள்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 750 மாடியூல்ஸ் கிட்ட இருக்கு. ஓவராலா எவ்வளவு இருக்கு? 750 மாடியூல்ஸ் கிட்ட ஆன்சிபிள்ல இருக்கு. இவ்வளவு மாடியூல்ஸும் ஒரு ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவ்வளவு மாடியூல்ஸும் ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல யூஸ் பண்ணுவாங்களா, ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 10 மாடியூல் 20 மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் போக ஒரு 30 மாடியூல் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அவங்கவுங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மாடியூல்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா மாடியூல்ஸோட டைப்ஸ் நிறைய இருக்கு. எந்தெந்த மாடியூல்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? கிளவுட் மாடியூல்ஸ் இருக்கு, கிளஸ்டர் மாடியூல்ஸ் இருக்கு, கமாண்ட், கிரிப்டோ, டேட்டாபேஸ். அதாவது அவங்க என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்றாங்களோ
அது ரிலவெண்டான மாடியூல்ஸ் எல்லாமே ஒரு சப்டாபிக்ஸ்ல இருக்கும். அதுல இருந்து அந்த மாடியூல்ஸ் என்ன பண்ணுவாங்க, எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ண போற மாடியூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் மாடியூல்ஸ். ஓகேங்களா? அப்ப நான் வந்து கண்ட்ரோல் F கொடுத்து நான் வந்து எம்ன்ற மாடியூலை சர்ச் பண்றேன். எம். அப்ப எம்ன்ற மாடியூல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு மாடியூல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது, என்ன பர்பஸ்க்காக அந்த மாடியூல் நீங்க வந்து யூஸ் பண்றீங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். அதுக்கு இதோட சினாப்சிஸை லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகேங்களா, இந்த மாடியூல் எதுக்காக யூஸ் பண்றோம், இந்த மாடியூலோட பர்பஸ் என்ன, இந்த மாடியூல்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற அந்த சினாப்சிஸ் இதுலயே தெரிஞ்சிடும். தென் அதுக்கு யூஸ் பண்ண போற பேராமீட்டர்ஸ், அதுக்கு யூஸ் பண்ண போற பேராமீட்டர்ஸ், அந்த மாடியூல்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண போற பேராமீட்டர்ஸ். சரிங்களா? அதுக்கு பேராமீட்டர்ஸ் அப்படின்றது வேல்யூஸ், நீங்க கொடுக்க போற வேல்யூஸ். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்னா அதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த மாடியூல்ஸை ரெஃபர் பண்ணி இருக்கிற எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ். இதெல்லாமே சின்டாக்ஸ். இதெல்லாமே அந்த ஒரு மாடியூலை ரெஃபர் அந்த எம்ன்ற ஒரு மாடியூலை ரெஃபர் பண்ணி இருக்கிற ஓவரால் சின்டாக்ஸ் தான் இது. இதுல உங்களுக்கு என்ன சின்டாக்ஸ் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது யுவர் விஷ். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சின்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்டாக்ஸுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. என்ன ரீசனுக்காக இந்த சின்டாக்ஸ் இருக்குன்ற ஒரு வேல்யூஸ் இருக்கு. இப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா ஐம் டேக்கிங் ஒன் சின்டாக்ஸ். இது எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறதே எடுத்துக்கிறேன். நம்ம இன்ஸ்டலேஷன் தான் பண்ண போறோம். அப்ப ஐ மென்ஷனிங் தட் ஐஃபன் நேம் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி. என்ன மாடியூல் யூஸ் பண்றேன், எம்ன்ற மாடியூல் யூஸ் பண்றேன். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன், நேம் அண்ட் ஸ்டேட்னு மென்ஷன் பண்றேன். அப்ப இதுக்குள்ள மென்ஷன் பண்றதை என்னன்னு சொல்லுவீங்க, ஆடா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணும்போது அந்த கமாண்ட் ஏதாவது ஒரு கமாண்ட் லென்த்தா ஃபுல்லா படிங்க பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ஆடா கமெண்ட்ஸ் ரன் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஆடா கமெண்ட்ஸ் ஃபுல்லா படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் இல்ல anyone? Ansible all hyphen I saves dot txt hyphen m copy ping எம் மாடியூல்ல இருந்து சொல்லுங்க. எம் மாடியூல் என்ன பண்ணுங்க, எம் ஐஃபன் எம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தீங்க, சரி ஐஃபன் காப்பிக்கு அப்புறம் என்ன கொடுத்தீங்க, ஐஃபன் காப்பிக்கு அப்புறம் என்ன கொடுத்தீங்க, என்னது என்ன சொன்னீங்க, that file path where dot கமாண்ட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. சரி ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க, கொஞ்சம் கரெக்டா சொல்லிடலாம். காப்பிக்கு அப்புறம் அந்த ஃபைல் பாத் லைக் வேர் இல்ல 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 நடுவுல ஒரு வார்த்தை வரும், நடுவுல ஒரு வேர்டு வரும். ஐஃபன் காப்பி இல்லைன்னா ஐஃபன் எம் இல்லைன்னா ஐஃபன் சர்வீஸ் இது யூஸ் பண்ண பிறகு ஐஃபன் ஏ அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? அதானக்கா யூஸ் பண்ணீங்க, ஐஃபன் ஏ யூஸ் பண்ணீங்களா? அந்த ஐஃபன் ஏன்றதை நான் என்னன்னு சொன்னேன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் ஐஃபன் ஏ? ஆர்குமெண்ட். சரிங்களா? ஐஃபன் ஏன்றது என்னது, ஆர்குமெண்ட். ஓகேங்களா? அதே ஆமா அதே தான் நான் சொல்லியிருப்பேன், நான் ஆர்குமெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே அதே சினாரியோ தான். ஓகே அதே தான் இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்றது ஐஃபன் எம். அதாவது எம்ன்றது மாடியூல், அந்த மாடியூல்குள்ள நீங்க கொடுக்குற வேல்யூஸை நீங்க என்னன்னு சொல்றீங்க, ஆர்குமெண்ட். ஓகேங்களா? அந்த மாடியூல்குள்ள நீங்க கொடுக்குற அந்த வேல்யூஸை நம்ம என்னன்னு சொல்றோம்,
ஆர்குமெண்ட். இந்த இடத்துல நான் எத்தனை ஆர்குமெண்ட் யூஸ் பண்றேன்னா 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்றேன். நேம்ன்ற ஒரு ஆர்குமெண்ட், ஸ்டேட்ன்ற ஒரு ஆர்குமெண்ட். அதுதான் இந்த இடத்துல இன்னொரு நேம்ல என்னன்னு சொல்றாங்கன்னா பேராமீட்டர்ஸ். அதான் இன்னொரு நேம்ல நம்ம என்னன்னு சொல்றோம், இத பேராமீட்டர்ஸ். அந்த மாதிரி என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்றது இங்க மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப ஒரு எம்ன்ற மாடியூலுக்குள்ள நீங்க என்னென்ன கைண்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்றது நீங்க இங்க லிஸ்ட் அவுட் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க நான் வந்து 2 பேராமீட்டர் எடுத்திருக்கிறேன். ஒன்னு நேம்ன்ற பேராமீட்டர் எடுத்திருக்கிறேன், இன்னொன்னு ஸ்டேட்ன்ற பேராமீட்டர் எடுத்திருக்கிறேன். அப்ப அந்த நேம்ன்ற பேராமீட்டர்ல என்னென்னலாம் கொடுக்கலாம், எப்படி அதை மென்ஷன் பண்ணணும்ன்றது இங்க இருக்கு. மற்ற ஸ்டேட்ன்ற பேராமீட்டர்ல என்ன சாய்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்றது இங்க மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப அதுதான் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. நேம்ன்ற பேராமீட்டர்ல அந்த பேக்கேஜோட நேம், ஸ்டேட்ன்ற பேராமீட்டர்ல நான் வந்து என்ன ஸ்டேட் மென்ஷன் பண்றேன். ஸ்டேட்ல என்ன கொடுக்கணும், இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமாண்ட் என்ன கொடுக்கணும், ஆன்சிபிள்ல இன்ஸ்டால்னா பிரசன்ட், ஆப்சன்ட்னா அன்இன்ஸ்டால் தான். அதான் அன்இன்ஸ்டால் தான் ஆப்சென்ட். ஓகேங்க, அன்இன்ஸ்டால் தான் ஆப்சென்ட். அப்புறம் இது வேற ஸ்டார்ட்னா ஸ்டார்ட்னா ஸ்டார்டட். சரிங்களா, ஸ்டார்ட்னா ஸ்டார்டட். ஆமா, ஸ்டார்ட்னா ஸ்டார்ட், சர்வீஸ் ஸ்டார்ட்னு கொடுப்பீங்க இல்லையா, ஸ்டார்ட்னா ஸ்டார்டட். ஓகேங்களா, தென் ஸ்டாப். வேற எதாவது இருக்கா? ஸ்டாப்பா, ஸ்டாப்னா ஸ்டாப், ஸ்டாப். ஓகேங்களா, ஸ்டாப்னா ஸ்டாப். அவ்வளவுதான். சரிங்களா, இதுதான் சினாரியோ. ஓகே, இதுதான் சினாரியோ. அப்ப இதுதான் கான்செப்ட். அப்ப இங்க வந்து என்ன மென்ஷன் ஆயிருக்கு, இப்ப லேட்டஸ்ட்னு மென்ஷன் ஆயிருக்கு. இங்க என்ன மென்ஷன் ஆயிருக்கு, லேட்டஸ்ட்னு மென்ஷன் ஆயிருக்கு. சரியா, லேட்டஸ்ட்னாலும் பிரசன்ட்னாலும் ஒண்ணுதான். ஆனா மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது நியூ கைண்ட் ஆஃப் வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது லேட்டஸ்ட்ன்ற சினாரியோவை மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு பர்டிகுலரா ஒரு வெர்ஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ HTTPDக்கு பதிலா நான் வந்து வெறும் ஜாவா அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஜாவால லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்றேன்னு சொல்லலாம். ஆனா இதுவே ஜாவா ஓப்பன் ஜேடிகே நான் வந்து 17 அப்படின்னு மென்ஷன் பண்றேன்னா இந்த இடத்துல போயிட்டு நான் லேட்டஸ்ட் போடணுமா இல்ல பிரசன்ட் போடணுமா? பிரசன்ட் போடணும். ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து லேட்டஸ்ட்ல நான் மென்ஷன் பண்றேன், இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். அந்த மாதிரி சினாரியோஸ்ல நீங்க என்ன கொடுக்கணும், பிரசன்ட்னு கொடுக்கணும். நீங்க டவுன்லோட் பண்ண போறதே லேட்டஸ்டா டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா லேட்டஸ்ட்னு கொடுத்தாலும் ஓகே. சரியா, அந்த 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 மீனிங் உங்களுக்கு தெரியணும், அது என்னன்ற மீனிங் உங்களுக்கு தெரியணும். சரியா, அப்ப நான் HTTPDன்னு கொடுத்துறேன். சரியா, இப்ப அடுத்தது நம்ம என்ன மாடியூல் யூஸ் பண்ணோம், அடுத்த மாடியூல் என்ன யூஸ் பண்ணோம், அடுத்த மாடியூல் அந்த இதுல என்ன யூஸ் பண்ணோம், ஆடா கமெண்ட்ஸ்ல. ஆடா கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அடுத்த மாடியூல் என்ன யூஸ் பண்ணோம், அடுத்த ஆடா கமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணோம், அது இல்லங்க, ஆடா கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறேன், -b யூஸ் பண்ணுன்றீங்க. ஆடா கமெண்ட்ஸ் அடுத்தது ஆடா கமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணோம், இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணோம். சரியா, அப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணோம். கரெக்ட்டா, ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அது என்ன மாடியூல், அது என்ன மாடியூல், சர்வீஸ். யார் அது, டவுட்ல சொல்றீங்களா இல்ல ஷோரா சொல்றீங்களா? டவுட், ரைட். சர்வீஸ் தான் ப்ரோ. சர்வீஸ் தான் யூஸ் பண்ணதே, சர்வீஸ் தான் யூஸ் பண்ணதே. சரிங்களா, சர்வீஸ் மாடியூல் தான் யூஸ் பண்ணதே. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், சர்வீஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்லைன்ல சர்வீஸ்ன்ற மாடியூலை சர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா சிஸ்டம் சிடிஎல் என்ற மாடியூல் யூஸ் பண்ணணும். ஆனா சிஸ்டம் சிடிஎல் என்ற நேம்ல மாடியூலே கிடையாது. அதனால அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சர்வீஸ் என்ற மாடியூல் யூஸ் பண்ணோம். அதனால நான் சர்வீஸ் அப்படின்ற மாடியூல சர்ச் பண்றேன். சர்வீஸ் அப்படின்ற மாடியூல நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறேன். சர்வீஸ் அப்படின்ற மாடியூல் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ மேனேஜர் சர்வீசஸ், மேனேஜிங் சர்வீசஸ். இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து ஒரு சின்டாக்ஸ்.
எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் இருக்கு. நீங்க புதுசாலாம் நீங்க எதுவும் சின்டாக்ஸ் எல்லாம் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. இந்த சின்டாக்ஸ் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இது எழுதுறது. வெரி ஈஸி. இதுக்கான சின்டாக்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. ஜஸ்ட் நீங்க என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவையோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸை நீங்க அப்படியே காப்பி பண்ணி எழுதி அதுக்கான வேல்யூஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா பிளே புக் ரன் ஆகும். அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணோம்? காப்பி பண்ணோமா? காப்பி பண்ற சினாரியோ பண்ணோமா? அப்ப காப்பி பண்றதுக்கு என்ன பண்ணோம்? காப்பி அப்படின்ற ஒரு மாடியூல் எடுக்கும். காப்பி மாடியூல் எடுக்கும். அவ்வளவுதான். காப்பி மாடியூல் எடுக்கும். கண்ட்ரோல் F கொடுங்க, காப்பின்னு செலக்ட் பண்ணுங்க, தென் வந்து காப்பி அப்படின்ற மாடியூல் எடுக்கும். இதோட மாடியூலோட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ காப்பி த ஃபைல் வித் ஓனர் பெர்மிஷன்ஸ். நான் வந்து காப்பின்ற மாடியூல் யூஸ் பண்றேன். சோர்ஸ் எங்க சொல்லணும்? சோர்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இதுல? ஹோம் ஸ்லாஷ் EC2-user ஸ்லாஷ் index.file ஒன்று சொல்லியிருந்தேன். கரெக்டா? index.html. அதே மாதிரி டெஸ்டினேஷன்ல எங்க கொண்டு போய் இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். வேர் ஸ்லாஷ் www HTML ஸ்லாஷ் index. அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து ஓனர் குரூப் மோடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ். அதாவது நீங்க என்ன பெர்மிஷன்ஸ்ல நீங்க வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து நீங்க வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நார்மலா இந்த CH மோட் கமெண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா? CH மோட் 777 அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க இல்லையா? அதுக்கு பதிலா அந்த ஆப்ஷன்ஸ் இங்க நீங்க கொடுக்குற மாதிரி, சரிங்களா? அதுக்கு பதிலா அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க இங்க கொடுக்குற மாதிரி, அதான் மோட் அப்படின்னு மென்ஷன் இருக்கு. எல்லாருக்குமே எப்படி அந்த CH மோட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு தெரியும், கரெக்டா? அது இங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூஸை நீங்க இங்க மென்ஷன் பண்ணி காமிக்கலாம் வேணும்னா. நம்ம அது வேணும்னா பண்ணலாம். இப்போ இன்கேஸ் ஒரு ஃபைல் வந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த பெர்மிஷன்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த யூசர் குரூப் இந்த மோடு இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்க யூஸ் பண்ணவே தேவையில்ல, அப்படியே அதை டெலிட் பண்ணிடுங்க. தேவைன்னா யூஸ் பண்ணுங்க, தேவையில்லைன்னு போது ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? அப்ப இதுதான் ஒரு பேசிக் பிளே புக். இது இன்டர்வியூல எல்லா இன்டர்வியூலுமே சரி, ரீசெண்டா ஒரு 2 to 3 days பிஃபோர் கூட நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். அதுல வந்து பார்த்தேன் காம்கேஸ்ட் சொல்ல மாதிரி. ஆமா, காம்கேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே புக் எழுதி காட்டுங்க அப்படின்னா சினாரியோ என்ன கொடுத்தான் அப்படின்னா, எனக்கு வந்து மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க, அப்பாச்சி HTTP மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க, உபுண்டு மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி காட்டுங்கன்ட்டான். என்ன பண்ண சொல்லிட்டான்? உபுண்டு மிஷின்ல பண்ணுங்கன்ட்டான். அப்ப உபுண்டு மிஷின்ல எப்படி பண்ணுவீங்க? இப்ப நான் பண்ணிருக்கிறது இது எல்லாத்துக்குமே ரன் ஆகுமா இல்ல லினக்ஸ் மட்டும் ரன் ஆகுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? லினக்ஸ் மட்டும். இது லினக்ஸ்ல மட்டும் தான் ரன் ஆகும். லினக்ஸ் ஆமா, லினக்ஸ்ல மட்டும் தான் ரன் ஆகும். உபுண்டுல ரன் ஆகுமா? இல்ல ஆகாது. ஏன் ஆகாது? ஏன்னா EC2-user. புரியல. யூசரே உபுண்டு வரும். உபுண்டு யூசரே உபுண்டுல வரும். புரியல. இல்ல நம்மளோட சர்வர் வந்து லினக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கோம், EC2 யூசர். அதனால நமக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உபுண்டு இப்ப இந்த கமாண்ட ரன் பண்ணனா எனக்கு இந்த பிளே புக் ரன் பண்ணனா இப்ப இந்த இடத்துல கன்சிடர் தட் இந்த இடத்துல நான் வந்து ஆல்னு கொடுத்துட்டேன்ப்பா. இமேஜின் தட் இந்த இடத்துல நான் ஆல்னு கொடுத்துட்டேன். இஃப் ஐ ரன் த பிளே புக், என்கிட்ட வந்து 10 உபுண்டு இருக்கு, 10 லினக்ஸ் இருக்கு. ஓகே, 10 உபுண்டு இருக்கு, 10 லினக்ஸ் இருக்கு. சரியா? இப்ப நான் இதை அப்படியே ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு உபுண்டுல ரன் ஆகுமா ரன் ஆகாது? ஆகாது ப்ரோ. ஏன்னா நம்ம இங்க எம்டி இது யூஸ் பண்றோம், அங்க வந்து APT யூஸ் பண்றோம். சூப்பர், கரெக்டா சொன்னாரு பாருங்க அரவிந்த், கரெக்டா சொன்னாரு பாருங்க. APT நீங்க ஆல் APT யூஸ் பண்ணணும். ஏன்னா உபுண்டோட இன்ஸ்டாலேஷன் கமாண்ட் என்னது? APT. லினக்ஸுக்கு தான் என்னது? M. இதுதான் ஆமா, இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் அவன் கேட்டதே. அப்ப நான் எழுதும் போது என்ன பண்ணிட்டேன்? APT அப்படின்னு மென்ஷன். ஏன்னா அவன் உபுண்டு கேட்டான்றதுனால நான் கரெக்டா என்ன பண்ணிட்டேன்? APTன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். APT மென்ஷன் பண்ணிட்டு அவன் வந்து HTTP இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னான். நானும் என்ன பண்ணிட்டேன்? HTTPன்னு வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சேன். அவன் அதெல்லாம் கரெக்டா கேட்டான்.
என்ன கேட்டானா உபுண்டு மிஷின்ல எஸ்சிடி எப்படின்னு போட்டா இன்ஸ்டால் ஆகுமா அப்படின்னு கேட்டான். ஆக்சுவலா அப்படி போட்டா ஆகாது. உபுண்டு மிஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா அப்பாச்சி 2 அப்படின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அப்பாச்சி 2ன்னு கொடுக்கணும். அப்பதான் உபுண்டுல இன்ஸ்டால் ஆகும். எஸ்சிடி எப்படின்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆகாது. இதைதான் அவன் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டான். எஸ்சிடி எப்படின்னு போட்டிருக்கீங்களே இப்படி போட்டா இன்ஸ்டால் ஆகுமா அப்படின்னு கேட்டான். ஆக்சுவலா அப்படி போட்டா ஆகாது. நான் உடனே என்ன பண்ணேன், இப்படி போட்டா ஆகாது, நீங்க மெசேஜ் பண்ணும்போது எஸ்டிடி இப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க, அதனால நான் அப்படியே மென்ஷன் பண்ணேன். அதை நீங்க அது உடனே அவசரம் நீங்க அதை மாத்துவீங்கன்னு நினைச்சேன். இல்ல அது ஆக்சுவலா அதெல்லாம் அதுக்கு தான் நான் ஆன்சர் சொன்னேன் உடனே. ஆக்சுவலா அப்பாச்சி 2ன்னு போட்டாதான் இன்ஸ்டால் ஆகும். நீங்க அந்த மெசேஜ்ல எஸ்டிடி இப்படின்னு போடுறதுனால நான் அதை அப்படியே போட்டுட்டேன் அப்படின்ட்டேன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கேட்டானே. நான் இது 3ஆவதா நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். வெறும் இது மட்டும்தான் கேட்டான். வெறும் எனக்கு ஒரு உபுண்டு மிஷின்ல மிடில் வேர் இன்ஸ்டால் பண்ணி காட்டுங்க, அவ்வளவுதான். இதுதான் கேட்டதே அவன். இது நம்மளால எழுத முடியாதா ஒரு சாம்பிள் பிளே புக்கு? இந்த ஒரு 4 லைன் உங்களால எழுத முடியாதா சார்? எழுதலாம் தானே? இது எல்லா நாட் ஓன்லி ஃபார் ஆன்சிபிள் கிடையாது, எல்லா டெவாப்ஸ் டூல்ஸ்லயுமே கண்டிப்பா ஹேண்டியா கையில ஒரு ஸ்கிரிப்ட் கையில வச்சுக்கணும். நீங்க எந்த இன்டர்வியூ போனீங்கனாலும் சரி, கையில ஒரு ஹேண்டியா ஒரு ஸ்கிரிப்ட் கம்பல்சரி கையில இருக்கணும். அது ஜென்கின்ஸ்ல எழுத சொன்னா ஒரு பைப்லைன், ஆன்சிபிள் எழுத சொன்னா ஒரு பிளே புக், டெராஃபார்ம்ல எழுத சொன்னா ஒரு ரிசோர்ஸ் ஃபைல், டாக்கர்ல எழுத சொல்லும் போது ஒரு டாக்கர் ஃபைல், குபர்னெட்ஸ்ல எழுதும் போது ஒரு YAML டெப்ளாய்மெண்ட் ஃபைல். கண்டிப்பா இந்த 5 கான்செப்டோட ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் கண்டிப்பா உங்க கையில இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு இது எழுத சொல்லுவானுங்க. அது எதுல வரும்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா எழுத சொல்லுவாங்க. என்ன சார் இவ்வளோ இது நம்ம படிக்கிறோமே, இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அதுவும் நான் சொல்லிடுறேன், எல்லாத்துலயுமே நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஏதாவது ஒரு டூல் 2 டூல்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா அந்த ஒரு டூல் 2 டூல் எதுன்றது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவன் இன்டர்வியூல எடுக்கும்போது எல்லாமே தெரியுமான்னு அப்படின்னு உங்களை கேட்கறான். எதுக்காகனா நீ எதுல ஃபிட்டா இருப்பேன்னு பார்த்துட்டு உன்னை அதுல போட்டுருவான். டாக்கர்ல நல்லா பேசுற, குபர்னெட்ஸ் நல்லா பேசுறேன்னா அப்ப நீ உடனே மைக்ரோ சர்வீஸ்ல வந்துருவோம். டெப்ளாய்மெண்ட் பத்தி நல்லா பேசுற, இன்டகிரேஷன் பார்ட் எல்லாம் பேசுற, நீ ஜென்கின்ஸ்க்கு வந்துடுவோம். மானிட்டரிங் பத்தி நல்லா பேசுற, அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுற அப்படின்னா மானிட்டரிங் போயிடுவோம். ஆட்டோமேஷன்ஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன்ஸ் பத்தி நல்லா பேசுற அப்படின்னா டெராஃபார்முக்கு போயிடுவோம். இவ்வளவுதான் கான்செப்ட். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடிச்சு சொல்றேன், எந்த இன்டர்வியூ வேணாலும் எழுத அட்டன் பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, இப்ப இதுல எழுதுன இந்த பிளே புக்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஆஸ் ஆஃப் நோ இதே மாதிரிதான்ப்பா நீங்க எழுதணுமே. உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்துடும். அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பிளே புக்கை கிரியேட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? அந்த பிளே புக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ கொடுத்து அதுக்கான பேராமீட்டர்ஸை நீங்க மாத்திப்பீங்க. மாத்திட்டு அந்த பேராமீட்டர்ஸை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சிபிள் வில் டேக் ஓவர் த ஒர்க். அவ்வளவுதான். அதுக்கு இந்த பிளே புக் எழுதுறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஒரு மாடியூல்ஸ்னா என்னன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஒரு மாடியூல்ஸை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க பேசணும். மொத்தம் 3 மெத்தட்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரைட் சம் சாம்பிள் ஸ்கிரிப்ட், இது எல்லாத்துலயுமே வர்றதுதான். ரைட் சம் சாம்பிள் ஜென்கின்ஸ் ஃபைல், ஆர் ரைட் சம் சாம்பிள் ஆன்சிபிள் பிளே புக், ஆர் ரைட் சம் சாம்பிள் டெராஃபார்ம்ஸ் கோட், அப்படிதான் கேட்பானுங்க. அது நம்ம எழுதுறது. அப்படி இல்லைன்னா அவனே ஒரு சினாரியோ கொடுத்து இதுக்கு ஒரு கோடு எழுதி காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது 2வது மெத்தட். ஒண்ணு அவனா வந்து சாம்பிளா எழுத சொல்றது. 2வது அவன் ஒரு சினாரியோ கொடுத்து உங்களை எழுத வைக்கிறது. இது இல்லாம 3வது ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா அவன் ஒரு கோடு எழுதி வச்சுட்டு இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஒரு கோடு எழுதி வச்சுட்டு அந்த கோடை என்ன பண்ண சொல்லுவான்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னுவோம். சரியா? அப்ப அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த 3 கான்செப்ட் தான்ப்பா. எந்த ஒரு 100%, 99 கூட கிடையாது, 100% ஆஃப் இன்டர்வியூ will ask like these kinds of questions only. நான் வேணா எழுதி வேணா தரேன். கண்டிப்பா இந்த 3 சினாரியோல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஒண்ணு உங்களை எழுத வைக்கிறது, இல்லைன்னா சினாரியோ கொடுத்து எழுத வைக்கிறது, இது அதுவும் இல்லைன்னா ஒரு கோடு எழுதி வச்சுட்டு அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது. இந்த 3 சினாரியோல தான் இருக்கு. இப்ப இந்த சினாரியோ இப்ப நான் எழுதின கான்செப்ட்ஸ்ல யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல எக்ஸிக்யூட் பண்ணலாமா?
கிளியர் பண்ணலாம். எக்ஸிட் பண்ணலாமா? Clear. சரி, அப்ப அழகா அப்படியே இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுங்க, நம்மளோட சர்வருக்கு கொண்டு வாங்க, ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுங்க, apache.yaml, ஒரு யாமல் ஃபைல் தான், ஓகேங்களா? apache.yaml பேஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? நார்மலாவே ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே பேஸ்ட் ஆயிடும். இன்கேஸ் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இன்சர்ட் மோடுக்கு மாறிட்டு சேஞ்ச் பண்ணுங்க. நிதின், கிளியரா உங்களுக்கு? இதுதான் நீங்க கேட்ட டவுட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு விஷயம் காப்பி பண்றீங்கன்னா அது டைரக்டா நீங்க ரைட் கிளிக் பண்ணாலே காப்பி ஆயிடும். ரெண்டாவது ஒரு திங் நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னும் போது இன்சர்ட் மோட்ல மாறிட்டு நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்சர்ட் மோடுன்னு இருக்கும். அப்ப நீங்க எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. ஓகே. escape semicolon exclamatory save. இப்போ இந்த பிளே புக்கை ரன் பண்ணணும். இது ஒரு கொஸ்டின் இன்டர்வியூல கேட்பாங்க, எப்படி ஒரு பிளே புக்கை ரன் பண்ணுவீங்க? அது கமாண்ட் ansible வெப் சர்வர். இந்த இடத்துல ansible வெப் சர்வர் கிடையாது, ansible playbook -playbook. சாரி, ansible -playbook -i slaves.txt hyphen கூட கிடையாது, slaves.txt apache.yaml. இதான் கமாண்டே. ஒரு பிளே புக் ரன் பண்ற கமாண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா இதான் கமாண்ட், ansible -playbook -i slaves.t, அதாவது host inventory file, calling my host inventory file and running the playbook, running the playbook name, ஓகேங்களா? running the playbook name கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அது ரன் ஆகணும். ஆனா இப்ப எனக்கு ஒரு எரர் அடிக்கும். இந்த எரர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. if you are seeing the error like this, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எரர் தெரியுது அப்படின்னா the error should be in the area of syntax problem. The error should be in the area of syntax problem. Syntax problem இது, ஓகேங்களா? நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எழுதியிருக்கிற அந்த யாமல்ல சின்டாக்ஸ் பிரச்சனை. மோஸ்ட்லி யாமல்ல அதிகமா வர சின்டாக்ஸ் எரர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்டென்டேஷன் எரர் தான் அதிகமா வரும். இன்டென்டேஷன் அப்படின்றது என்ன? இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் எரர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும். இதை நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இதை மேனேஜ் பண்றதுக்கு you can download one extension, you can called as a YAML extension. YAML அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச், இதுல சர்ச் பண்ணீங்கன்னா you can see that extension. இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நீங்க எழுதுற கோட்ல ஏதாவது லைக் மிஸ்டேக் பண்றீங்களா இல்லையான்றத இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு இது உடனே வந்து காமிக்கும், இந்த மாதிரி எனக்கு வந்து எரர் இருக்கு, ஓகேங்களா? அன்எக்ஸ்பெக்டட் எரர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டென்டேஷன் எரர்ஸ், ஓகேங்களா? சம்டைம்ஸ் இப்போ இது எதுவுமே காமிக்கல, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்கு, ஆனா இப்பயும் இன்டென்டேஷன் எரர் தான். இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். இது எப்படி நீங்க அவாய்ட் பண்ணோம்னா எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்டர் ஃபைல்ல இருக்கிற இந்த ஐஃபன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஹெட்டர் ஃபைல்ல இருக்கிற இந்த ஐஃபன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே வர ஐஃபன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா உள்ள வரணும். எப்படி இருக்கணும்? உள்ள இருக்கணும். இந்த மாதிரி உள்ள இருக்கணும். மாதிரி உள்ள இருக்கும். எதுவுமே வெளியே வரக்கூடாது, எல்லாமே உள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ அதுலயும் இது உள்ள வந்துருச்சு அப்படின்னும் போது இதோட ஆர்குமெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போகணும். இதோட ஆர்குமெண்ட்ஸும் ஒன் ஸ்டெப் உள்ள போகணும். இதோட ஆர்குமெண்ட்ஸும் ஒன் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வரணும். சாரி, இது மட்டும் வைங்க. சரி, அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த இன்டென்டேஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறது. இந்த இன்டென்டேஷன் அப்படின்றது அந்த கேப் தான் இந்த இன்டென்டேஷனே. அதை நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் யூசிங் த எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு அந்த எரர் வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கேப்பை நீங்க என்ன பண்ணி ஆகணும்,
ஃபில்அப் பண்ணி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்டென்டேஷனை கவர் பண்ணணும். இப்படி கவர் பண்ணா மட்டும்தான் அந்த எரர் சால்வ் ஆகும். மோஸ்ட்லி த எரர் வில் பி ஹேப்பன் இன் திஸ் லைக் ஏரியா. இந்த ஏரியால தான் அதிகமாக நடக்கும் இந்த இன்டென்டேஷன் எரர். அப்போ நான் என்ன பண்றேன்னா சேஞ்சஸ் பண்ணிட்டு அகைன் இந்த கோடை நான் என்ன பண்றேன், காப்பி என்னோட ஸ்கிரிப்ட்ல அகைன் நான் சேஞ்ச் பண்றேன். விஐ அப்பாச்சி டாட் ஓகே %d கொடுத்து ப்ரீவியஸா இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். புதுசா இருக்கிற கண்டென்ட் ஆட் பண்றேன். shift:wq கொடுத்து சேவ் பண்றேன். அகைன் சேம் கமாண்ட் ansible -playbook -i slaves.txt apache.yaml. இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்றேன். இப்போ எனக்கு அப்பாச்சி எந்த சர்வர்ல ரன் ஆகும், ஃபர்ஸ்டா செகண்டா? ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஆனா இங்க எங்க நான் அது ஃபர்ஸ்ட்னு எதுவும் மென்ஷனே பண்ணலையே. கரெக்ட். நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் வந்து வெளியில மென்ஷன் பண்ணல. நான் பிளேபுக் ரன் பண்ணும்போது நான் மென்ஷன் பண்ணல. ஆனா நான் பிளேபுக் எழுதியிருக்கேன் தெரியுமா, அந்த பிளேபுக்லயே நான் என்ன பண்ணிட்டேன், அதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ தட் நான் இங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பிளேபுக் வில் பி ரன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன, அப்பாச்சியை இன்ஸ்டால் பண்ணோம். ரெண்டாவது டாஸ்க் என்ன, அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணோம். மூணாவது டாஸ்க் என்ன, மூணாவது டாஸ்க்ல ஏதோ எரர் அடிக்குது. என்ன எரரு, an exception error during the task. என்ன காமிக்குது, if you are using the modules the file என்ன காமிக்குது, the file exists on remote machine doesn't exist. இந்த இடத்துல ஃபைலே இல்லைன்னு வருது. கரெக்ட். நான் வந்து அந்த இண்டெக்ஸ் டாட் ஃபைல் நான் வந்து வச்சிடல. அந்த ஃபைலை நான் வந்து ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன். அதனால இந்த ஃபைல எனக்கு எரர் அடிச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, அந்த ஃபைலை நம்ம இங்கே எழுதிடலாம். index.html. நான் வந்து ஹாய் how are you welcome to day 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். escape wq save. இப்போ அகைன் நான் ரன் பண்றேன் பாருங்க, இப்போ ரன் ஆகும். ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், நம்மளோட ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணி வெறும் ஸ்லேவ் மிஷினோட ஸ்லேவ் 1 தானே சொல்லியிருந்தேன் வெப் சர்வர்னு. ரீலோட் ஆயிடுச்சா? அப்ளிகேஷன் ஃபைல் வருது, கொடுத்தா ஸோ இதோட மிஷினோட ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு ஆன்லைன்ல ஹிட் பண்ணி பார்ப்போம். we need to get the output. உங்களுக்கு அவுட்புட் வரணும். வந்துருச்சா அவுட்புட்? வந்துருச்சுங்களா? நான் இப்போ வரைக்குமே நான் என்ன பண்ணல, ஸ்லேவ் மிஷினை ஓப்பன் கூட பண்ணல. எல்லாமே நான் எங்கேருந்து பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மாஸ்டர் மிஷின்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். கிளியரா? அவ்வளவுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான் ஆன்சர். வெரி சிம்பிள். ஆன்சிபிளோட கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சிபிள் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கான கோட இதுதான் கேட்பாங்க இன்டர்வியூலயுமே. ஆன்சிபிள்ல மேஜரா, ஏன்னா ஆன்சிபிள்ல பெருசா கமெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. மேஜரா பிளே புக் ரன் பண்ற கமெண்ட் என்ன, ஆன்சிபிள்ல எப்படி அந்த கமெண்ட்ஸ் எப்படி ரன் பண்ணுவீங்க, ஆன்சிபிள்ல வால்ட்னா என்ன, ரோல்ஸ்னா என்ன, ஆன்சிபிள்ல பிளே புக் எழுத தெரியுமா உங்களுக்கு? பிளே புக் எழுத தெரியும்னா என்னென்ன மாடியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாடியூல்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு வாங்க.
அப்ப அட்லீஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10-15 மாடியூல்ஸ் ஆகுது நீங்க வந்து பேசணும். எம் மாடியூல்னா என்ன, காப்பி மாடியூல்னா என்ன, தென் வந்து பாத்தீங்கன்னா லைன் இன் ஃபைல் மாடியூல்னா என்ன, ஹேண்ட்லெஸ்னா என்ன, நோட்டிஃபையர்னா என்ன, டெம்ப்ளேட் மாடியூல்னா என்ன, அந்த மாதிரி ஒரு 10 மாடியூல்ஸ் நீங்க வந்து அப்படியே லைனா பேசணும். இதுல லைட்டா பேசி விட்டாலே போதும், அவன் வந்து ஜட்ஜ் பண்ணிப்பான். உங்களுக்கு ஆன்சிபிள் பத்தி ஒரு ஐடியா இருக்கு, சரிங்களா? உங்களுக்கு ஆன்சிபிள் பத்தி ஒரு ஐடியா இருக்குன்றத அவனே ஜட்ஜ் பண்ணிப்பான். சரியா? அவன் என்ன பண்ணுவான், எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மாடியூல் கேட்பான். இந்த மாடியூல் என்ன பண்ணும், அந்த மாடியூல் என்ன பண்ணும், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிபோனிக் ரவுண்ட்ஸ்லயே கேட்பாங்க. நான் அட்டன் பண்ணும்போது இல்ல டெலிபோனிக்ல தான் கேட்டாங்க. ரெஜிஸ்டர் மாடியூல்னா என்ன பண்ணும், எப்படி கேட்பானுங்க அப்படின்னா இந்த மாடியூல் என்ன பண்ணுன்னு கேட்பானுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு பிளே புக் வச்சிருக்கீங்க, பிளே புக்ல ஒரு 10 டாஸ்க் இருக்கு. அந்த 10 டாஸ்க்ல வந்து ஒரு டாஸ்க் ஃபெயில் ஆகுது, எனக்கு ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த டாஸ்க் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், அப்ப எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு கேட்பான். நான் சொல்ற கொஸ்டின் புரியுதா? என்கிட்ட 10 டாஸ்க் இருக்கு, 10 டாஸ்க்ல ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வருது ஆன்சிபிள். நடுவுல ஒரு டாஸ்க்ல ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப நடுவுல ஃபெயில் ஆயிடுச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த டாஸ்க் அது அப்ப எப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைப்பீங்க அப்படின்னு கேட்பான். புரியுதுங்களா? அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பான். ஓகே, சோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம், இது நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் இப்ப ஆன்சர் எடுக்கணும். நான் சொன்ன சினாரியோஸ்க்கு நீங்க தான் என்ன பண்ணணும், இப்ப ஆன்சர்ஸ் எடுக்கணும். How to run the playbook if any task is failed? The playbook will need to run automatically. How to run that? அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுவாங்க, ஒரு கண்டிஷன்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. அது என்னன்னா, என்ன கண்டிஷன் அப்படின்னா டேக்னு, ஐ திங்க் டேக்னு நினைக்கிறேன், டேக்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. டேக் ஸ்கிப்போ சம்திங் ஏதோ ரெண்டுத்துல ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் அதுல மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு லைக் ஒரு ஸ்கிரிப்ட்லயுமே ஒரு லைக் இந்த ஒரு ஸ்கிரிப்ட்லயுமே இந்த டேகோ சம்திங், டேக் இல்லைன்னா ஸ்கிரிப்ட் ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான், எக்ஸாக்டா மறந்துட்டாத. டேக்ஸ் இல்லைன்னா ஸ்கிரிப்ட், இது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. இதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இன்கேஸ் இப்ப எம் ஒர்க் ஆகுது, இது ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் அடுத்ததுல இருந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ பர்டிகுலர் ரீசன் இதெல்லாம் ஃபெயில் ஆனாலும் ரன் ஆகட்டும் அப்படின்றதுனா அது யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு பிளே புக் எழுத போறோம். சரிங்களா? அது என்ன மாதிரி பிளே புக்கா இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பிளே புக்கா இருக்க போகுது. ஒரு ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பிளே புக்கா இருக்கும். ஜென்கின்ஸ்ன்றது ஒரு இன்டகிரேஷன் டூல், ஒரு டெவாப்ஸோட இன்டகிரேஷன் டூல். இதுல நிறைய பேருக்கு அந்த டூல் முடிஞ்சிருக்கும், சில பேருக்கு அது முடிஞ்சிருக்காது. ஜென்கின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்டகிரேஷன் டூல். அந்த டூலுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ஸ் இருக்கு, ஒரு 2-3 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதான் ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதை நான் மேனுவலா பண்ணாம, ஓகேங்களா, அதை நான் மேனுவலா பண்ணாம அதை ஒரு ஆன்சிபிள் பிளே புக்ல நான் என்ன பண்றேன், ஃபீட் பண்ணிடுறேன். அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே நான் மேனுவலா ஒரு சர்வர்ல போய் கொடுக்காம அதுக்கு பதிலா அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு பிளே புக்கா நான் எழுதிடுறேன். அந்த பிளே புக்கை ரன் பண்ண அப்படின்னா இந்த டாஸ்கை எனக்கு பதிலா யார் பண்ணுவா? நீங்க பண்ணுவீங்களா? நீங்க பண்ணுவீங்களா? இப்ப நீங்களே பண்ணிடுறீங்களா? அப்ப யார் அது நீங்க பண்றதுன்றது தெரியாம சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே. நீங்க பண்றீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. என்ன கார்த்திக், பண்ணிடலாமா? சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தா பண்ணிடலாமா? சரி, ஓகே, நான் சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு அதை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? ஓகே, சரி. அப்ப நம்ம வந்து ஒரு பிளே புக் எழுத ஆரம்பிக்கலாம். அந்த பிளே புக் எழுதுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். லைக் என்னன்னா ஜென்கின்ஸ் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஜென்கின்ஸ் ஏடபிள்யூஎஸ். ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஜென்கின்ஸ் ஆன் ஏடபிள்யூஎஸ். இதுல ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், ஓகேங்களா?
1 செகண்ட் இருங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். டவுன்லோடிங் ஜென்கின்ஸ் ஆன் இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ். ஸோ அதுக்கான டாஸ்க் இதுதான். சரிங்களா? ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு கமாண்ட், ஒரு சினாரியோக்கும் ஒரு கமாண்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் வந்து எப்படி அந்த பிளே புக் எழுதுறேன், பிளே புக் கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறேன் அப்படின்றதான் இப்போ ஒரு சினாரியோ. சரிங்களா? அதுக்கு எப்படி ஒரு பிளே புக் சினாரியோ எழுதுறதுன்றதான் கான்செப்ட். ஓகே. அப்ப 1 by 1 எழுதலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவல் என்ன பண்ணணும், ஹெடர் ஃபைல்ஸ் என்ன கொடுக்கணும், -post. போஸ்ட்ல ஏதாவது ஒரு நம்ம வந்து நேம், நம்ம எந்த இதுக்கு கொடுக்கணும்ன்றத நம்ம நேம் கொடுக்கணும். நேம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்போ இந்த வாட்டி ஆப் சர்வர் கொடுக்கணும், ஆப் சர்வர். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், ரிமோட் யூசர். சரியா? easy to -user. okay, then pickup. yes. அடுத்தது டாஸ்க் as usual 1 by 1. ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான், ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன சொல்லியிருக்கான், அப்டேட் பண்ண அப்டேட் பண்ண சொல்லியிருக்கான். எம் அப்டேட். நார்மலா என்ன மாடியூல் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எம் அப்டேட். அப்ப என்ன மாடியூல் யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாடியூல் யூஸ் பண்ணணும், என்ன கமெண்ட் கொடுத்திருக்கான், அப்ப ஆமா, அப்ப என்ன மாடியூல் யூஸ் பண்ணலாம், எம் மாடியூல். ஓகேங்களா? எம்ன்ற மாடியூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்படி அதை அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, இப்போ அப்டேட் பண்றதுக்கு எப்படி அதை மென்ஷன் பண்ணி காட்டுவீங்க, இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து அப்டேட் பண்ணணும்ன்றேன். அப்ப எப்படி நான் அப்டேட் பண்றது, இன்ஸ்டால் எடுத்து அப்டேட் போட்டு அப்டேட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, ஸ்டேட்ல அப்டேட் லேட்டஸ்ட் போட்டது ஓகே. நான் கேக்குறது எப்படி அப்டேட் கொடுப்பீங்க, எல்லாமே எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கு எப்படி கொடுக்கலாம், எம் கீழே இந்த நேம் இருக்கு இல்லையா, இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டார் கொடுத்துரும். கொடுக்கணும் டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டார். இது மாதிரி மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அப்டேட் ஆகும். ஓகே. அடுத்தது என்ன கொடுக்கணும், அடுத்து என்ன கேக்குறான், அடுத்து என்ன சொல்லிட்டு இருக்கான், எம் அப்டேட் போட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்றான், ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரியை டவுன்லோட் பண்ணுங்க. ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரி, ஜென்கின்ஸ் ரெபாசிட்டரினா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, அதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசிட்ஸ், அதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசிட். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா அதுக்கு மெயினா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ப்ரீ ரெக்வசிட்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிருக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ரெபாசிட்டரி. ஓகேங்களா? அதோட அதாவது அது டவுன்லோட் பண்றதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ஃபோல்டர். இப்ப எப்படி வந்து ஒரு விண்டோஸ் ஒரு விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஓஎஸ் போடுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கீன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ப்ராடக்ட் கீ கொடுத்தாதான் அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஓப்பன் ஆகும். அதான் லைசன்ஸ் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன், அஃபிஷியலா அவனோட வெப்சைட்ல இருந்து தான் டவுன்லோட் ஆக போகுது. ஆனா அது டவுன்லோட் ஆகணும்னா பிஃபோர் தட் அதுக்கு தேவையான சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல டெக்னிக்கலா என்னன்னு சொல்றோம், ரெபாசிட்டரி. அதான் என்ன சொல்றோம், ரெபாசிட்டரி. அந்த ரெபாசிட்டரியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்றோம்.
அப்ப அதை டவுன்லோட் பண்றதுக்கான கமாண்ட் இங்க இருக்கு. ஆனா இது நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கு பதிலா யாரு பண்ணணும்? ஆன்சிபிள் பண்ணணும். அப்ப ஆன்சிபிள் அதுக்கேத்த மாதிரி நான் என்ன கொடுக்கணும்? ஒரு மாடியூல். அப்ப இந்த மாதிரி ஒரு ரெபாசிட்டரிஸ் ஆட் பண்றதுக்கு, ஒரு தனி ஃபோல்டர்ஸை ஒரு சர்வர்ல ஆட் பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாடியூல் என்ன மாடியூல் பாத்தீங்க அப்படின்னா எம் ரெப்போ மாடியூல். எம் அதே எம் ரெபாசிட்டரி மாடியூல். எம் ரெபாசிட்டரி இங்க இருக்கு பாருங்க, ஆட் அண்ட் எம் ரெபாசிட்டரி இங்க இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த மாடியூலுக்கான ரீசன். இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் இந்த மாடியூல்ஸ்லாம் என்னென்னன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் அந்த சினாப்சிஸ் வந்து லேர்ன் பண்ணுங்க, அந்த சினாப்சிஸ் வந்து லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். இந்த ரெபாசிட்டரி மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரிஸை சர்வர்ல என்ன பண்ண போறோம்? டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போறோம். சரிங்களா? அப்ப ஆடிங் த ரெபாசிட்டரி ஃபார் ஜென்கின்ஸ், சும்மா நம்மளே நேம் கொடுத்துக்கலாம். எம் ரெபாசிட்டரி என்ன நேமு, யாருக்காக பண்றோம்? ஜென்கின்ஸ். டிஸ்கிரிப்ஷன் அதே ஜென்கின்ஸ் தான், அதே ஜென்கின்ஸ். பேஸ் யூஆர்எல், இந்த பேஸ் யூஆர்எல்ன்றது இங்க இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? இதுதான் பேஸ் யூஆர்எல் இல்லையான்றத ஃபர்ஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இதோட யூஆர்எல் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹிட் பண்றேன். எனக்கு அது பேஸ் யூஆர்எல்லா காமிக்கணும். நீங்க பாருங்க, இதுதான் பேஸ் யூஆர்எல், இதுதான் பேஸ் யூஆர்எல். அப்ப இந்த பேஸ் யூஆர்எல் நீங்க என்ன பண்ணணும்? காப்பி, இங்க என்ன பண்ணணும்? பேஸ்ட். பேஸ்ட். அடுத்தது என்ன சொல்றான்? அடுத்தது என்னது? கீ ஃபைல். அதை ஆக்சஸ் பண்றதுக்கான கீ. ஓகேங்களா? அதை ஆக்சஸ் பண்றதுக்கான கீ இதுலயே கீழே இருக்கும். கீழே அடிஷனல் பேராமீட்டர்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். அது என்ன கீ அப்படின்னா ஜிபிஜி கீ அப்படின்னு. என்ன கீ? ஜிபிஜி கீ. ஜிபிஜி கீ. ஜிபிஜி இல்ல ஜிபிஜி கீ. ஓகே, இந்த ஜிபிஜி கீல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த யூஆர்எல் ஆட் பண்ணிடுறேன். வருது பாருங்க, இந்த யூஆர்எல் காப்பி பண்றேன். காப்பி அண்ட் பேஸ்ட், காப்பி அண்ட் பேஸ்ட். அடுத்தது வேற என்ன சொல்றான்னு பார்ப்போம். அடுத்தது வேற என்ன சொல்றாங்க? மறுபடியும் எம் அப்கிரேட் பண்ணுங்கன்றாங்க. அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். அந்த இது அப்படியே காப்பி பண்ணுங்க, அப்படியே இங்க பேஸ்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட். ஆல்ரெடி ஒரு இது தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே காப்பி பேஸ்ட், முடிஞ்சு போச்சு. நீங்க எது புதுசாலாம் பண்ணணும்னு அவசியம். நெக்ஸ்ட் என்ன சொல்றான்? ஜாவா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றான். ஜாவா என்ன கொடுத்துறான்? டிஎன்எஃப். இது 2023 லினக்ஸா இருக்கும்போது டிஎன்எஃப் யூஸ் பண்ணணும்ன்றான். நம்ம நார்மலா எம் இன்ஸ்டாலே யூஸ் பண்ணலாம். அப்ப எம் இன்ஸ்டால் யூஸ் பண்றதுக்கு என்ன கொடுக்கணும்? அதே தான், இங்க அப்படியே காப்பி, அப்படியே என்ன பண்ணலாம்? இங்க பேஸ்ட், முடிஞ்சு போச்சு. இங்க நேம்ல தூக்கிடுங்க. இன்ஸ்டாலிங் என்ன கொடுக்குறேன்? ஜாவா. இன்ஸ்டாலிங் ஜாவா. இப்ப ஜாவாவோட பேக்கேஜ் இதுதான் ஜாவா பேக்கேஜ். அப்ப ஜாவாவோட பேக்கேஜ் நான் எடுத்து ஜாவா -y எல்லாம் தேவையில்ல, வெறும் இதுதான். இந்த இடத்துல லேட்டஸ்ட் கொடுக்கணுமா பிரசன்ட் கொடுக்கணுமா? பிரசன்ட் கொடுக்கணும். ஏன்னா நாங்க மென்ஷன் பண்ணும்போது என்ன கொடுக்குறேன்? 17 கொடுத்துட்டேன். ஆமா ஆமா, அப்ப பிரசன்ட். அவ்வளவுதான். அடுத்தது என்ன கொடுக்கணும்? அடுத்து என்ன சொல்றான்? ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்ப ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றது கமாண்ட் என்ன சொல்றான்? எம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்றான். அப்ப அகைன் நான் என்ன பண்றேன்? இதையே காப்பி பேஸ்ட் பண்றேன். இவ்வளவுதான்ப்பா. ரிப்பீட்டடா இதுதான் அதிகமா வருமே. இப்படிதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோமே. நிறைய ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன கொடுக்கணும்? ஜென்கின்ஸ். இங்க வந்து இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ். தென் பிரசன்ட். சரியா? பிரசன்ட் கொடுத்தா ஓகே, லேட்டஸ்ட் நம்ம கொடுத்தாலும் ஓகே. தென் என்ன சொல்றான்? ஜென்கின்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான். அப்ப சர்வீஸ் ஸ்டார்ட். இப்ப இங்க சிஸ்டம் சிடிஎல் கமெண்ட் தான் கொடுத்துருக்கான். ஆப்வியஸா நான் சிஸ்டம் சிடிஎல் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன், யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு என்ன இல்ல, மாடியூல் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு போல என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்? சர்வீஸ் அப்படின்னா மாடியூல் யூஸ் பண்ணலாம்.
சரியா? சர்வீஸ் மாடியூல் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஜென்கின்ஸ் மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ்ன்ற மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா சூட்டா இருக்காது. ஏன்னா ஜென்கின்ஸ் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி வர ஒரு ஒரு லைக் ஒரு டூல், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் இந்த சர்வீஸ் மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சூட் ஆகாது, ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாடியூல் சொல்றேன். அந்த மாடியூல் என்ன மாடியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் சிடிஎலுக்கு பதிலா சர்வீஸ் சொன்னேன். ஆனா சில அப்ளிகேஷன்ஸ்க்கு சர்வீஸ் சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன மாடியூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டம் டி அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ணலாம். என்ன மாடியூல்? சிஸ்டம் டி அப்படின்ற ஒரு மாடியூல். இதுவுமே ஒரு சர்வீசஸை ஸ்டார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற மாடியூல் தான். இது ஆக்சுவலா எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒன் டைம் நான் ஆக்சுவலா சர்வீஸ் மாடியூல் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா சர்வீஸ் மாடியூல் யூஸ் பண்ணும்போது என்னால ஜென்கின்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண முடியல. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், பண்ண முடியல. அப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணேன், ஏன் பண்ண முடியல, எதனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். அதுக்கு ஆப்ஷனும் தெரியல. அப்புறம் சர்ச் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சது இந்த மாடியூல் ஒர்க் ஆகலைன்னா வேற ஒரு மாடியூல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு மாடியூல் இருக்கு, அதை யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தான். அது என்னன்னு பார்த்தா அப்பதான் சிஸ்டம் டி அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் சொன்னான். இந்த மாடியூல் எப்ப யூஸ் ஆகும், என்ன மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமியான் ப்ராசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல ரன் ஆகும். டீமியான் அப்படின்றது அது பேக் எண்ட்ல ரன் பண்றதுக்கு தேவையான ஒரு ப்ராசர். அது இந்த மாதிரி அப்ளிகேஷன் இந்த ஜென்கின்ஸ், டாக்கரு, இந்த கியூபனெட்ஸ் இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த ப்ராசர் பேக் எண்ட்ல ரன் ஆகும். டீமியான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுங்க. யாரோ பின்னாடி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். யார் அது அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறது? கார்த்திகா? வினயா? ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில டீமியான் ரிலேட்டட் சர்வீசஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டம் டின்ற மாடியூல்ஸ் தான் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த சிஸ்டம் டி மாடியூலோட சின்டாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணேன். சிஸ்டம் டி இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த HTTPயோட இதுதான் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது கூட யூஸ் பண்ணலாம் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. நீங்க சர்வீஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாடியூல் கூட நீங்க என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸுக்கு இதெல்லாம் நான் ரெஃபர் பண்ணி எடுத்த மாடியூல். ஓகேங்களா? நான் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து ரெஃபரன்ஸ்ல எடுத்த மாடியூல். அப்ப எனக்கு தெரிஞ்சது ஓகே சர்வீஸ். நான் அப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தா சர்வீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் தான் நான் ரெஃபர் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு மாடியூல் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறத்துல இருந்து நான் இந்த மாடியூல் தான் யூஸ் பண்றேன். ஸோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா எல்லா டைமும் நம்ம வந்து பண்ணும் போது எல்லா டைமும் ஒரு ஸ்மூத்தான ஒர்க் நடக்காது. சம்டைம்ஸ் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். அப்படி வரும்போது அது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்றீங்கன்றதுதான் உங்களுக்கு உங்களோட திறமையே, சரிங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து எடுத்துக்கணும் என்ன சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ரன் பண்ணணும், ஜென்கின்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ டயக்ராம் படி எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டோம். இது முடிச்சிட்டோமா? சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஜென்கின்ஸ். ஓகே. இப்போ மொத்தம் எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்கேன்? 1 2 3 4 5 6 டாஸ்க். இதுதான் ஒரு இது கூட நீங்க எழுதலாம்ப்பா. இதை கூட சப்போஸ் உங்களை ஏதாவது ஒரு பிளே புக் எழுத சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு பிளே புக் எழுதிட்டீங்க, ஒரு சாம்பிள் பிளே புக் எழுதிட்டீங்க, இதை விட கொஞ்சம் வேற ஏதாவது பிளே புக் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பிளே புக் எழுதி காட்டுங்க. இது கொஞ்சம் லென்த்தி பிளே புக்கா இருக்கிறதுனால ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த்தியா எழுதி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். புரியுதுங்களா? ஒண்ணு அதை ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க. இல்ல வேற ஏதாவது எழுதி காட்ட முடியுமா அப்படின்னு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு பிளே புக் எழுதி காட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு பிளே புக் நம்ம எழுதுவோம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பிளே புக் ஒன்று எழுதுவோம். அப்ப மொத்தம் 2-3 பிளே புக் நம்ம எழுதுவோம். 2-3 பிளே புக்ல ஒரு 2 பிளே புக் நீங்க நல்லா ஸ்டாலிடா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு கேட்கும்போது அதை எழுதி காட்டு. சரியா? அந்த மாதிரி வச்சுக்கோ, ஹேண்டியா வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இது வரைக்கும் நான் பண்ணதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ரன் பண்ணி பாத்துடலாமா? சரி, அப்ப ரன் பண்ணி பாத்துடலாம். ரன் பண்ணி பாக்குறதுக்கு இருக்கிற கோட் அப்படியே காப்பி பண்ணுங்க. அப்படியே நம்மளோட லினக்ஸ் மிஷினுக்குள்ள வாங்க. VI நான் வந்து jenkins.yamlன்ற நேம்ல ஒரு ஃபைல் ஓபன் பண்றேன். ஓகே, அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்றேன்.
shift colon wq save கொடுக்குறேன். என்ன கமெண்ட் கொடுக்கணும்? பிளே புக் ரன் பண்ற கமெண்ட் என்ன? Ansible Ansible iPhone underscore Ansible iPhone playbook iPhone slave. playbook. Ansible iPhone playbook. iPhone playbook iPhone playbook. Ansible iPhone playbook. iPhone Slaves.txt. iPhone iPhone Slaves iPhone dot I slave slave. dot slaves.txt jenkins.yam சூப்பர். அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் மாரியாத்த வேண்டிக்கோங்க ரன் ஆகணும்னு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அப்டேட்டிங் த சர்வர் அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்தது ரெபாசிட்டரி ஆட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆகணும், அப்டேட் ஆயிடுச்சு. ஜாவா இன்ஸ்டால் ஆகணும், இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகும். வெயிட் பண்ணி. அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளோட ஸ்லேவ் மிஷினோட ஸ்லேவ் 2 இந்த மிஷின் இருக்கு இல்லையா, இதோட ஐபி அட்ரஸை காப்பி பண்ணுங்க. ஓகே, காப்பி அண்ட் பேஸ்ட் கோலன் 8080 இது அப்ளிகேஷன் போர்ட் நம்பரு கொடுத்து என்டர் அடிங்க. இப்ப வந்துச்சா ஜென்கின்ஸ்? நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளா ஒரு பிளே புக் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஜென்கின்ஸை இன்ஸ்டால். நான் ஏதாவது ஸ்லேவ் மிஷின் ஓபன் பண்ணானா? பண்ணவே இல்லை. நான் ஏதாவது ஸ்லேவ் மிஷின் ஓபன் பண்ணானா? நானு எல்லாமே என் மாஸ்டர் மிஷின்ல இருந்துகிட்டே என்ன பண்ணிட்டேன், என் வேலையை முடிச்சுட்டேன். ஸோ இதுதான் ஆன்சிபிள் கான்செப்ட். இதுதான் ஆன்சிபிள். உங்களுக்கு பிளே புக் எழுத தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சிபிள் இஸ் வெரி 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 சிம்பிள். அந்த பிளே புக்கை அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு எழுத தெரியலனாலும் பரவாயில்ல, அதுல என்ன இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கோங்க. அதை வச்சு நீங்க ஃப்ரேம் பண்ணி நீங்களே கூட எழுதிக்கலாம். இன்னும் இதுவே கிடையாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கிட்டா போதும். வெரி சிம்பிள். இப்போ நான் 1 by 1 எப்படி நான் சொன்னேன்னா அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளியரா ப்ரோ? ஒரு டவுட். எஸ் சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த ஆன்சிபிள் வழியா எழுதுனது, ஆன்சிபிள் வழியா வாய்ஸ் கேட்கல ப்ரோ. ஆன்சிபிள் வழியா இப்போ நீங்க ஒரு பிளே புக் எழுதி அந்த இதை லாகின் பண்ணீங்க கரெக்ட்டுங்களா? ஐ மீன் இன்ஸ்டால் பண்ணீங்க, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனா நம்ம சர்வர்ல தான் ப்ரோ ஈஸியா இருக்கும். டக்குன்னு நம்ம அதை காப்பி பண்ணி அந்த லிங்க் காப்பி பண்ணி இது பண்ணுவோம். சர்வர்ல தான் காப்பி பண்ணி, ஐ மீன் சர்வர்ல காப்பி பண்ணி டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸி கரெக்ட்டுங்களா? அதை விட அதுதானே டைம் சேவ் ஆகும். இப்ப எனக்கு ஒரு சர்வர்ல ஜென்கின்ஸ் பண்றது ஓகே. இப்ப இதே சினாரியோவே எனக்கு 100 சர்வர்ல பண்ண சொல்றாங்க, அப்ப சொல்லுங்க. ஓகே, அப்போ நமக்கு ஆன்சிபிள் தான். ஆன்சிபிள் நம்ம எதுக்காக படிக்கிறோம்? ஒரு ஆட்டோமேஷன், ஒரு டெப்ளாய்மெண்ட் ஃபங்க்ஷன். என் வேலையை கொஞ்சம் சீக்கிரமா ஆக்கி முடிக்கணும். எனக்கு ஒரே ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கு எனக்கு ஒரு 100 சர்வர்ஸ்ல பண்ண சொல்றாங்க அப்படின்னும் போது அதை நான் மேனுவலா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின் போது எனக்கு அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகுது. கரெக்டா? அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு ஆட்டோமேஷனை கொண்டு வந்து என் வேலையை என்ன பண்றேன், சீக்கிரமாக்குறேன். டெவாப்ஸோட கான்செப்ட் என்ன,
ஆட்டோமேஷன் இஸ் த கீ. கரெக்டா? Yes. எஸ் ஆர் நோ? டெவாப்ஸ்ன்றது அதானே, அதுக்கு தானே நம்ம டெவாப்ஸ் படிக்கிறோம். அதான் சினாரி. சரியா? வேற ஏதாவது டவுட் ஜி, இருக்குங்களா? எனக்கு ஒரு டவுட் ஜி. இந்த விஎஸ் கோட்ல வந்துட்டு நீங்க அந்த ஸ்பேஸ் விட்டீங்கன்னா எரர் காமிக்கும்னு சொன்னீங்களா ஜி? ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் போய் ஆமா, இன்டென்டேஷன் எரர். அந்த மாதிரி எனக்கு இப்போ உங்களுக்கு எரர் நீங்க ஸ்பேஸ் விட்டுருந்தீங்க, ஆனாலும் உங்களுக்கு எங்க? ஃபர்ஸ்ட் ஏன் அந்த எரர் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பேஸ் முன்னாடி வச்சு இல்ல, கொடுத்தோம். அதான் நான் சொல்லணும். அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சம்டைம்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு அந்த எரர் காமிக்கவே இல்லை. நான் உங்களுக்கு அதான் சொல்ல வந்தேன். அந்த எரர் சம்டைம்ஸ் காமிக்காது. ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணியும் எனக்கு அந்த இடத்துல எரர் காமிக்கல. அப்படி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஎஸ்லயும் சரி யாமல்லையும் சரி மிஸ்டேக்கே இருந்தாலும் எரர் காமிக்காது சம்டைம்ஸ். ஓகேங்களா? அது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எந்த எரருமே காமிக்காது. ஆனா நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு வைங்களேன், அதை ரன் பண்றீங்கன்னு வைங்களேன், ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எரர் வரும். சின்டாக்ஸ் எரர் வரும். இதை ஏன் நான் வந்து அதை ரன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எரர் வருதுன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இது வந்து ஒரு சின்டாக்ஸ் எரர் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், பாருங்க எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு, இந்த எரர் எதனால வருதுன்னா இந்த இன்டென்டேஷனால தான் வரும் அப்படின்றது நான் சொன்னேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டென்டேஷன் எரர் உங்களுக்கு காமிக்கவே காமிக்காது. விஎஸ்லயும் சரி இந்த கோடை நீங்க எடுத்து நீங்க ஆன்லைன்ல யாமல் கம்பெனில போட்டு பார்த்தாலும் சரி உங்களுக்கு எரர் காமிக்காது. ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் அடிக்கும். அந்த எரர் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் எரர் அப்படின்ற மென்ஷன் ஆயிருக்கு. அதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தட் எரர் இஸ் ஹேப்பன்ட் ஆன் த இன்டென்டேஷன். அந்த இன்டென்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த எரர் வந்திருக்குன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் அது எதனால எரர் வருதுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு வேல்யூ தப்பா கொடுத்துட்டோம், இந்த இடத்துல நீங்க கமாவோ இல்லைன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதோ இல்லைன்னா செமிகோலன் போடுறதோ அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் இதுல பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இதுல எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? தென் அதுல நம்ம வந்து வேல்யூஸை மாத்தணும். வேல்யூஸ் நம்மளுக்கான வேல்யூஸை ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த பெருசா சேஞ்சஸும் நம்ம அதுல பண்ணிருக்க மாட்டோம். அதுல மேஜரா வர எரர் இட் வில் பி ஹேப்பன் ஒன்லி ஆன் த இன்டென்டேஷன். அந்த இன்டென்டேஷன் உங்களுக்கு நீங்க கரெக்டா பண்ண மாதிரி தான் இருக்கும், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் அடிக்கும். அந்த எரர் உங்களுக்கு மென்ஷன் ஆகுது அப்படின்னா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அது இன்டென்டேஷன் எரர் தான் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் வேணும்ட்டே தான் அந்த இடத்துல எரர் வர வச்சேன். நான் இது எரர் அப்படின்னு நான் ஏன் வேணும்ட்டே வர வச்சேன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கரெக்டா பண்ணுவாங்க, ஆனா எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அது தெரியாது எதனால அந்த எரர் வந்துட்டு இருக்குன்னு. The major error will be happen in the space of giving a space, the indentation. The indentation கரெக்டா கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. இன்டென்டேஷன் கரெக்டா கொடுக்கணும். அது தப்பா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். அதுக்கு தான் அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரி. அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இதெல்லாம் நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதுல மேஜரா அதிகமா யூஸ் பண்ற எக்ஸ்டென்ஷன் இந்த YAML எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா YAML எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கியூபர்நெட்ஸுக்குமே நீங்க YAML ஃபைல் தான் எழுதுவீங்க. கியூபர்நெட்ஸ்னு சொல்லி ஒரு டாபிக் படிப்பீங்க, அதுக்குமே YAML தான் எழுதுவீங்க. அப்பயும் இதே மாதிரி சின்டாக்ஸ் தான் நீங்க எழுதுவீங்க. வெரி சிம்பிள் சின்டாக்ஸ் தான். எல்லாத்துக்கும் கீ வேல்யூ, இது கீ இது வேல்யூ இப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம ப்ராப்பரா கொடுக்க கத்துக்கணும், அவ்வளவுதான். சரியா? ஓகே. ஓகேப்பா, சரி. இதுக்கான சின்டாக்ஸ்க்கான இது நான் ஷேர் பண்றேன். உட்காந்து இருங்க. இல்ல, நான் வந்து அப்பாச்சிக்கான இது மட்டும் நான் ஷேர் பண்றேன். நான் இது ஜென்கின்ஸ்க்கான இதுக்கு நான் கொடுக்கல. நான் லாஸ்ட் முடிக்கும் போது இந்த மொத்த கோடும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, எல்லா கோடும் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி டாஸ்க்கும் உங்களுக்கு நான் அசைன் பண்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்களே செல்ஃபாவே இந்த கோடை வந்து டெவலப் பண்ணுங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த லிங்க்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நீங்களே அந்த கோடை பில்ட் பண்ணுங்க. நீங்களே அந்த பிளே புக்கை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு அது தெரியும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால நான் கோடு கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்டலேஷனுக்கான கைடு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்களா வந்து ஒரு பிளே புக் எழுதுங்க.
எழுதிட்டு அதை ரன் பண்ணுங்க. சரியா? நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி ஆன் ஃப்ரைடே. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆன்சர் பண்ணணும்.